ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி டாபிக் என்னென்னா, ஒய் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப அவசியமா? எஸ், கண்டிப்பாக அவசியங்க. இன்றைக்கி நம்ம செய்கிற எந்த ஒர்க்கு ஒன்றா இருக்கட்டும், நம்ம படித்த படிப்புக்கு உண்டான ஒர்க்குக்கு உண்டான சம்பளம் ரொம்ப குறைவாக இருக்கனால கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு கிடைக்கிற ஒரு 1 hour 2 hours அது மார்னிங்காக இருக்கலாம், இல்லை ஈவினிங்காக இருக்கலாம். கிடைக்கிற ஒரு 1 hour 2 hours இந்த ஒர்க்கை நம்ம எடுத்து பண்ணும்போது மிகப்பெரிய லெவலில் நம்ம இந்த ஒரு லாங் டேர்ம் ஜேர்னியில் இது மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அவசியமாக தேவைப்படுது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எனி ஒன் அண்ட் எவ்ரி ஒன் கேன் பி ப்ராஸ்பெக்ட் டு திஸ் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ்க்கு நம்ம எங்கே இருந்தாலும் யாருக்கு ஒன்றாலும் இந்த பிஸ்னஸை நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு குளோபல் ப்ராஜெக்ட்டு இந்த பிஸ்னஸ்ஸு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வளர்ந்து வரும் தொழில்துறை. இது ஏற்கனவே தொழில் நம்ம செய்கிற தொழிலை விட மிக மிக விரைவில் ஒரு growth கொடுக்குதுன்னா அந்த ப்ராஜெக்டை நம்ம எடுத்து தாராளமாக பண்ணலாம். நம்ம ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் ஆகிறதுக்கு தான் ஒரு பிஸ்னஸ்ஸு ஃபேமிலியை மிகப்பெரிய growth கொண்டு போகிறதுக்கு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் பி ஸ்மார்ட். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸை எடுத்து பண்ணுறது நல்லது. அதுக்கு முக்கியமாக நம்ம ஒரு நல்ல ஒரு கரங்கள், நம்ம பிடிக்கிற கரங்கள் ஒரு நல்ல பண்ணுற கரங்கள் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படிப்பட்ட பர்சன் இருக்கணுங்கன்னா, ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ராங் பீப்புள் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ரைட் பீப்புள் அவங்கக்கிட்ட நம்ம ட்ராவல் பண்ணும்போது மிகப்பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள் வென் யூ ஹேவ் த ரைட் பீப்புள் தேர் டு சப்போர்ட் யூ. நீங்கள் ரைட் பீப்புள் கூட நீங்கள் ஜேர்னி பண்ணிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் உங்களுக்கு தருவாங்க. நெக்ஸ்ட்டு இஃப் நாட் நவ் தென் வென். இப்போ நீங்கள் பண்ணலைன்னா எப்போ பண்ண போகிறீங்க? ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பில்கேட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இஃப் யுவர் பிஸ்னஸ் இஸ் நாட் ஆன் த இன்டர்நெட் தென் யுவர் பிஸ்னஸ் வில் பி அவுட் ஆஃப் தி பிஸ்னஸ். நீங்கள் இணையதளத்தில் இல்லைன்னா எப்படி ஒரு பிஸ்னஸ் இல்லையோ, அதே போல் ஒரு இன்டர்நெட்டுன்றது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிறது ஒரு இணையதளம் மாதிரி அப்படின்றாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, திங்க் பிக், பிலீவ் பிக், ஆக்ட் பிக், த ரிசல்ட் வில் பி பிக். நீங்கள் உங்களை எண்ணங்களை பெருசாக வைங்க. முதல்ல உங்களை நம்புங்க. பெருசாக நடந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். அப்போது மிகப்பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.